ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி, எனது குருநாதர்கள் பாதங்களை வணங்கி, எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரின் பாதத்தை வணங்கி, இப்பதான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணபதி வித்துவேஷன கணபதி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்துவேஷனம். வித்துவேஷனம் அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். பிரித்தல்னா நீங்க நினைக்கிற மாதிரி தவறான விஷயங்கள் கிடையாது. நமக்கு தவறான உறவு இருந்தாலும் அதையும் பிரிக்க முடியும். நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடி, நமக்கு ஏற்படக்கூடிய தரித்திரியம், இதை பிரித்தல் அப்படிங்கிறது தான் வித்துவேஷன அப்படிங்கிறத அர்த்தம். நாம தேவைக்கு தக்கன பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை படி பயன்படுத்திக்கிட்டா நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கும். நம்ம தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது தவறான ஒரு பலனே நமக்கு கிடைக்குமே தவிர, நன்மைக்காக பயன்படுத்தும் போது என்னைக்குமே நன்மை மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவுக்குள்ள போவோம். வித்துவேசனம் என்பது பிரித்தல் ஆகும். ஆண் பெண்ணை பிரித்தல், தவறான பழக்கம் உடையவர் இருவரை நன்மைக்காக பிரித்தல், நோயை பிரித்தல், தரித்திரத்தை பிரித்தல் போன்ற பிரிவு வேலைகளை செய்யலாம். இதன் மூலம் வழக்கு பகைகளை வெல்லலாம். வித்துவேசன கணபதிக்கு உண்டான கணபதி உச்சிஷ்ட கணபதி. தாயார மடியில் உட்கார வச்சிருக்கக்கூடிய கணபதி தான் உச்சிஷ்ட கணபதி. அவருக்கு உண்டான வஸ்திரம் வெள்ளை, திசை தென்மேற்கு, மாலை ஜபம் செய்யக்கூடிய மாலை பவளமணி மாலை. நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் நம்ம செய்யக்கூடிய விதங்களும் தான் நமக்கு உண்டான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பூஜைகளை நல்லதுக்காக பயன்படுத்தி நன்மைக்காக செய்யுங்க. தவறான விஷயத்துக்கு செஞ்சு கொடுத்துடாதீங்க. நிச்சயமாக கர்ம வினை நம்மளை என்னைக்குமே விடாத துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ ரீம் உச்சிஷ்ட கணபதி வித்து வேசய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ ரீம் உச்சிஷ்ட கணபதி வித்து வேசனாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை எப்பயும் போலதான் தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பழம், பத்தி, சூடம், அவல், பொரிகடலை வச்சு விநாயகர் பிடிச்சு வச்சு, பெண்களாக இருந்தால் 21 நாளும், ஆண்களாக இருந்தால் 48 நாளும் பூஜை செய்து சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டு, நமக்கு தேவை ஏற்படும் பொழுது இந்த பூஜையை செஞ்சு கொடுத்தால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த பூஜையை சிரத்தையாக ஜெபிக்க நினைத்ததெல்லாம் 1க்கு 10 பெருகும். மந்திரத்தை ஜெபித்து விபூதி கொடுக்க கர்ப்பமாகாத பெண்களும் கர்ப்பம் தரிப்பாள். பல நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். சகல சம்பத்தும் பெருகும். அப்படிங்கிறதுதான் இந்த வித்துவேசன கணபதியோட செயல். வித்துவேசனம் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிக்கிறது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை கூட பிரிக்கலாம். தீராத நோயில இருக்கிறவங்களுக்கு இந்த கணபதியோட மந்திரத்தை ஜபம் செஞ்சு அதற்கு விபூதி கொடுத்தாலே நிச்சயமாக அந்த வித்துவேசனம் அப்படிங்கிறது அவங்க உடல்ல விட்டு, அந்த நோய் உடல்ல விட்டு போயிடும். சாமர்த்தியம் இருக்கிறவங்க நல்லபடியெல்லாம் பூஜை பண்ணி அதை எப்படி வேணாலும் சாமர்த்தியமா செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பெரிய பிரம்மாண்டமாக தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சு பிரம்மாண்டமாக செய்யணும்னாலும் செய்யலாம். அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதனால இந்த வித்துவேசன கணபதியை நல்லபடியாக பூஜை பண்ணி நல்லதொரு அனுக்கிரகம் பெறணும்னு பக்தர்கள்ட்டையும் அன்பர்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நல்ல பதிவுகள்லாம் நிறையா கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்த கணபதியாக வேதன கணபதி, அடுத்த கணபதியாக மாரண கணபதி, இன்னும் 2 கணபதிகள் இருக்காங்க. அஷ்ட கணபதிகளோட பூஜைகளும் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போல் அஷ்ட கணபதி பூஜைகளும் பதிவு பண்ணி இப்போதைக்கு 6 கணபதியோட பூஜைகளை பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன்.
இந்த பூஜைக்கெல்லாம் பண்ணி நல்ல பலன் அடையணும்னு நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.